இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோவக்காய் பொரியல். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு வெடியட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து. கடுகும் உளுந்தும் நல்லா அந்த எண்ணெயில் வெடித்து நல்லா பொரியட்டும். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பூண்டு போடணும். பூண்டு, கருவேப்பிலை இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை போடுங்க. நாங்கள் கோவக்காய் நீட்டாக வெட்டியிருக்கோம். அதை ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், இல்லை சின்ன சின்னதாகவும் போடலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. காய் நல்லா கீழே இருக்கிறது மேலேயே, மேலே இருக்கிறது கீழே வர மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் மிளகாத்தூள் இருக்கும்ல, அந்த மிளகாத்தூளில் 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூனே போதும். இப்போ பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வதக்கணும். நல்லா பிரட்டணும். கீழே இருக்கிறது மேலேயும் அந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மசாலாவும் உப்பும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு மூடி எடுத்து அந்த கோவக்காவை மூடி வைங்க. ஏன் மூடி வைக்கிறோன்னா, அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா அந்த மூடி வைக்கும் போது அந்த ஆவியில் நல்லா வேகும். வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம கடித்து சாப்பிடும்போது முறுக்கு அப்படின்னு இருக்கும், டேஸ்ட்டு தெரியாது. நல்லா வேகும் போது தான் அந்த காயோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நல்லா வேகமாக வதக்கிக்கோங்க. மூடி வச்சு வதக்குங்க. அது நல்லா வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே மேலே நல்லா அந்த மாதிரி பிரட்டுங்க. இது நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிட்டு வெந்துருச்சு அப்படின்றபோது அதை நம்ம வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம்.